ஹல்லேலூயா. ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த கால வேளையில் உங்களை யாவருமாக தேவனுடைய சமூகத்தில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். யாவருமாக உங்களோட அவதானத்தை செலுத்துங்க. உங்களோட அவதான பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நாளை இந்த நாள் அழகா மாறிடுச்சு. நாள் அழகா இல்லை, உங்க நாள இந்த நாள் அழகா மாறிடுச்சு. ஆமென் ஆமென். உங்களுக்கு எது முக்கியம்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நீங்க இல்லை, உங்களுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். ஓய்வு நாளுக்காக நீங்கள் இல்லை, உங்களுக்காகத்தான் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோட கூடுகை பலமானது. உங்களோட கூடுகை இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக எல்லா ஜனங்களும் பரலோகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக முழு பரலோகமே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். என்னத்தான் செய்யறாங்க இந்த சபையில? எங்களை விட என்ன செய்யறாங்க இங்க? நாங்க எட்டி பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு பரலோகமே எங்களை எட்டி பார்க்கிற அளவுக்கு கிறிஸ்துவின் பலி பலமானதான் பாணர்களே. ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட கழுத்தில் உள்ள சிலுவைக்கு வல்லமை இல்லை. இந்த சபையில தொங்குற இந்த சிலுவைக்கு வல்லமை இல்லை. பெரிய பெரிய பெரியதான இடங்களில் பெரிய சிலுவை தொங்க வைக்கப்பட்டிருக்குது, அதுல வல்லமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து அன்று மரித்த அந்த சிலுவையின் மரத்தில் கூட வல்லமை இல்லை. சிலுவை பற்றிய வெளிப்பாடு தான் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய வெளிப்பாடு தான் ஐஸ்வர்யமா இருக்கிறது. நீங்க எவ்வளவு பெரிய சிலுவையில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றாலும் பிரச்சனை இல்லை. சிலுவையை பற்றியதான வெளிப்பாடு தான் பலமானதை உற்பத்தி ஆக்குறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் சபையிலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு சந்தோஷமான செய்திங்க, சந்தோஷமான தருணம் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இதனால கூட புதிதாக்குதல், நாங்கள் எங்களை புதிதாக்குறதான ஆவியானவரை பற்றி நான் பேச விருப்பம். நாங்கள் ஏன் புதிதாக வேண்டும், ஏன் நாங்கள் புதிதாக வேண்டும் என்று பேச போகிறேன். ஏன்னா புதிய ஏற்பாடு எங்களை மாற சொல்லி, எங்களை மாற்றிக்கொள்ளுங்க சொல்லி எங்களை வற்புறுத்தவில்லை. சபை செவி கொடுங்க, பின்னுக்கு இருக்கிறதான எல்லாம் சகோதரனை செவி கொடுங்க. புதிய ஏற்பாடு எங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று எங்களை வற்புறுத்தவில்லை. நீங்கள் புதிதாகுங்கள். நீங்கள் புதிதாக்குறதுனாலே, ஹல்லேலூயா. ஒரு வாகனத்தில் ஒரு இன்ஜினை நீங்க என்ன செய்றீங்க, ஆனா என்ன செய்யல, திரும்பவும் சத்தம் கேட்குது, திரும்பவும் ஆயில் கொட்டுது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒரு புதிதான இன்ஜினை வைக்கிறீங்க. இதுல பழைய சத்தம் இல்ல, இது புதியது. பழையதான எந்த கிரியைகளும் அங்க இல்ல, அந்த சத்தம் இல்ல, அந்த தன்மையும் இல்ல. ஆவியானவருடைய மகத்தான வேலைத்தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எங்களை அவர் புதிதாக்குறது. ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க மறுபடி பிறக்க வேண்டும் என்று. சபை குடும்பமே நாங்கள் புதிதாகும் போது எங்களோட வாழ்க்கையில எங்களோட பழைய சுபாவத்தில் இருந்து ஆவிக்குரிய தன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் எதுக்கு எங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இந்த புதிதாக்குறதுனாலே நான் நிறைய சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய முழு சித்தம், முழு பிரியம், முழு நன்மை என்ன என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியும், நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் வார்த்தைக்கு போறோம், எடுத்துக்கொள்வோம். கலாத்தி புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் 26, 27 சபை குடும்பம் இந்த வார்த்தையோடு இருங்க, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்தில் 26, 27 கலாத்தியர். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே.
ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாங்கள் புத்திரரானோம். ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி தேவனுக்கு பிள்ளைகளானோம், புத்திரரானோம்னா கிறிஸ்துவை பற்றி தானே, இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்களுக்குள்ள விசுவாசமே. ஹல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அது எத்தனை பேரா இருந்தாலும் தேவனுடைய புத்திரராகிறோம். அன்பான தேவ பிள்ளை, செவி கொடுங்க. சாத்தானுக்கு பிள்ளையாவதுக்கு ஆதாம் பெரிய ஒன்று செய்யல, சாத்தானுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுங்க. சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்தில் செவி கொடுத்ததுனால ஏவாள் அவர் கீழ்ப்படுகிறதுனாலே, அதை விசுவாசித்தனாலே பிள்ளைகளாகிறார். சாத்தானுக்கு பிள்ளையாகிறார். ஆமென். மாம்சத்தில் பிள்ளையாகிறார், வேறொன்று செய்யவில்லை. அப்ப அது அப்படினா இதுவும் அப்படிதான். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருடைய கீழ்ப்படிவு அவனை பாவத்துக்கும் மரணத்துக்கும் உட்படுத்துமானால், ஒருவர் தேவனுடையதான தேவனை கீழ்ப்படியாமல் இருக்கும் போது அவனை பாவத்துக்கும் மரணத்துக்கும் உட்படுத்துமானால், ஒருத்தருடைய கீழ்ப்படிவு, ஆமென், ஒருத்தருடைய கீழ்ப்படிவு உங்களுக்கு நித்தியத்துக்கும், ஹல்லேலூயா, அந்த கீழ்ப்படியாமையினால் உண்டான சாபத்துக்கும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறதுனால வந்த அந்த நீதிக்கு சமப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த தண்டனையும் மனிதன் முகம் கொடுத்த தண்டனையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்த அனுகிரகத்தையும் சமப்படுத்த இயலாது. ஹல்லேலூயா. ஆமென். இது அதை தாண்டி பெரியது. அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் வேதம் சொல்கிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அப்ப கிறிஸ்து என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். இங்க சிலுவையில் நடந்த மாற்றம் இதுதான். சிலுவையில் தெய்வீக மாற்றம் என்பதுதான். பாவ சுபாவம் எங்களுடையது. அந்த பாவ சுபாவத்தின் ஆடையை நாங்கள் அவருக்கு உடுத்திக் கொண்டோம். ஹல்லேலூயா. பாவ சுபாவத்தின் ஆடை அவருக்கு நாங்கள் அவர் தரித்துக் கொண்டார். அவருடையதான கிறிஸ்துவின் ஆடை அது நீதி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆடை தான் நீதி. அந்த கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொள்ளும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களை அவர் தரித்துக் கொண்டார், நாங்கள் அவரை தரித்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப எங்களோட பழைய மனிதன், எங்களோட சுபாவன மனிதனை அவர் ஏற்கனவே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்திருக்கிறார். நாங்கள் செய்த அத்தனை பாவங்களுக்காக, நாங்கள் செய்த அத்தனை அக்கிரமங்களுக்காக, எங்களை கீழ்ப்படியாமைக்காக, எங்களுடைய எண்ணங்களுக்காக, எங்களுடைய இச்சைகளுக்காக அவர் அங்கே மாற்றிக்கொண்டார். சிலுவையிலே கிறிஸ்து அவர் நீங்களாக மாறினார். எனக்கு செவி கொடுக்கிறீங்களா? சிலுவையிலே கிறிஸ்து நீங்களாக மாறினார். அங்கே பெத மகேந்திரனாக கிறிஸ்து மாறினார். பெத மகேந்திரன் கிறிஸ்துவை தடுத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் உலகத்தில் எனக்கு இருக்கிற ஆசைகளை என்னால் விட முடியவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் இந்த ஆசைகள் இருக்கிறது. இது எப்படி நான் கையாளுவது? எப்படி இந்த சுபாதம் வெளியே வருவது? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இதைத்தான் வற்புறுத்துகிறார். இதைத்தான் ஒவ்வொரு பவுலடிகளார் இதைத்தான் வற்புறுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு முடியாது என்று அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களோட சுபாவத்தில் வெளியே வர முடியாது என்று அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே நீங்கள் அவரை தரித்துக் கொண்டீர்கள்.
உங்களோட பழைய மனிதனை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? கழட்டி விட்டீர்கள். நான் வீட்டுக்கு போனோன்னே இந்த ஆடையை நான் கழட்டி விட்டேன். அதுக்கேற்ற ஆடையை நான் வீட்டுக்கு உடுக்க வேண்டியதான ஆடையை நான் தடுத்துக் கொள்வேன். அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவை தடுத்துக் கொள்வது என்ன? எப்படி கிறிஸ்துவை தடுத்துக் கொள்ள முடியும்? கிறிஸ்துவை தடுத்துக் கொள்வதற்காக ஆவியானவர் செய்கிற செயற்பாடு என்ன? இங்க உங்களுடைய நீதியை முன்வைக்க முடியாது, உங்களுடைய கிரியையை முன்வைக்க முடியாது. நிறைய பேருக்கு பிரச்சனை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து அவர்களால் சில காரியங்களை விட்டு விலக முடியாது. சில காரியங்கள் தீர்வதில்லை, சில பாவங்கள் விளங்க முடியவில்லை. அவளுக்கு கையாள தெரியாமல். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்வதற்காகவே ஆவியானவர் நம்மோடு மகிமையின் ஐஸ்வர்யோட எங்களோடு இருக்கிறார். பகல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையாக எங்களோடு கூட இருக்கிறார். நீங்க நிறைய பேர் இதை பிடித்துக் கொள்ளவில்லை. ஆவியானவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையாக எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பலத்தினாலே எங்களுக்கு நம்பிக்கை பெறுகிறது. அவருடையதான வல்லமை எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை புதிதாக்குறதான வேலை அது அத்தியாவசியம். உங்களுக்கு உங்களோட தேவை பிரச்சனை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அத்தியாவசியம் என்ன தெரியுமா? நீங்கள் புதிதாக வேண்டும். எனக்கு நான் செய்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டும். ஆமென். நான் ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால குடிப்பழக்கத்துக்கு விலக முடியாது. ஒரு ரகசிய உங்களுக்கு ஒரு பண இச்சை, ஆசை, பொறாமை, இச்சை, துரோகம், நீங்க நினைக்கிறீங்க இது எங்களை விட்டு விலக முடியவில்லை என்று. இதை விட்டு நீங்கள் விலக ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க முயற்சிக்க வேண்டாம். இதிலிருந்து விடுபட இது விடுபட இயலாது. ஹல்லேலூயா. நீங்கள் புதிதாக்குற, ஹல்லேலூயா, புதிதாக்குதல் உங்களுக்கு அத்தியாவசியம். புதிதாகும் போது நீங்க புதிய மனதோடு, புதிய சிந்தையோடு, புதிய எண்ணத்தோடு, புதிய மனதோடு வாழ ஆரம்பிப்பீர்கள். இது ஆவியானுடைய சிந்தை. இது ஆவியானவர் செய்கிற பலமான கிரியை. ஹல்லேலூயா. சபை இதுக்கு ஆசைப்படுங்கள். சபை இதுக்கு தங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த புதிதாக்குறது என்றதான காரியத்தில் அன்பான தேவ பிள்ளைகள் வாசிப்போம். தீத்து புஸ்தகத்தில் தீத்து 3வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். ஒருவனையும் தூசியாமலும் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அல்லேலூயா. இப்ப இருக்கிறோம் அல்ல, இருந்தோம். சொல்லுங்க, இருந்தோம். சொல்றீங்களே, இருந்தோம். அல்லேலூயா. நாங்கள் இருந்தோம். எப்படி? நான் வேதம் இந்த பவுலடியார் தீத்துக்கு சொல்லுகிறார், நீங்கள் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நீங்க ரெடி பண்ணி ரெடி ஆவுங்கள். என்கிட்ட இல்லையே, நற்கிரிகள் செய்ய வேண்டும், என்கிட்ட இல்லையே. இதுதான் பவுலடியார் சொல்லுகிறார், உங்ககிட்ட இல்லை என்ற உண்மைதான். ஹல்லேலூயா. நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஒருத்தரை தூசியாமல், நீங்கள் ஒருவருக்கு சண்டை பண்ணாமல், சாந்த குணத்தோடு உங்களோட வாக்கை அமைத்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் இல்லையே, அதுதான் என்கிட்ட இல்லையே. நீங்க சொல்றது உண்மைதான், அதுதான் நற்கிரைகள் இல்லை. எதுக்கு எப்படி ஆயத்தமாகிறது? பவுல் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆயத்தப்படுத்துறார் உங்க நற்கிரைகளுக்காக. ஹல்லேலூயா. அது உங்களிடத்தில் உள்ளது, உங்களோட அப்பா கிட்ட உள்ளது, உங்ககிட்ட வந்தது அல்ல. அது தேவனிடத்தில் உள்ளது, அது கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு உற்பத்தி ஆக்குறது. ஹல்லேலூயா. நீங்க புதிதாக்கும் போது உங்களது எல்லாமே மாற்றம் அடைகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க சொல்லுகிறது, நாங்கள் அப்படி இருந்தோம். நாங்கள் முற்காலத்திலே புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவம் பண்ணவர்களாகவும்
பகைக்கப்பட்டவர்களாகவும் ஒருவருக்குள்ள பகைகளாகவும் இருந்தோம். அப்படித்தாங்க வாழ்ந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி எங்களை ஒரு நீதிமன்றத்தில் இருந்து வழக்காடி எங்களை அவர் மீட்கவில்லை. செவி கொடுங்க சபை. ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு இயேசு கிறிஸ்து போயிட்டு வழக்காடி உங்களோட பக்கத்துல நியாயத்தை காட்டி உங்களை மீட்கவில்லை. ஏன் தெரியுமா? உங்க பக்கம் நியாயம் ஒண்ணு இருக்கவில்லை. சொல்லுங்க, நம்ம பக்கம் நியாயம் ஒண்ணு இருக்கல. என்ன நியாயம் பேசுறது? நியாயம் இருந்துச்சு, நியாயம் ஒண்ணு இருக்கல பேசுறதுக்கு. இப்ப நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன யாருக்கிட்டையும் நியாயம் இருக்கவில்லை. விலையை தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு எழுதி கொடுக்கும் உங்களை சிறைச்சாலையில தண்டனைக்கு உங்களை வைத்த போதும் மீட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மரித்து முதலாவது சென்றது பாதாளத்துக்கு. நீதிமான்களை தேடி போகவில்லை, பாதாளத்துக்கு சென்றார். நோவா காலத்திலே அவரை கீழ்ப்படியாமல் மரித்த ஆவிகளுக்கு தன்னை பிரசங்கித்தார். நீங்க நினைக்கிறீங்க ஏன் எங்க இயேசு கிறிஸ்து என்ன தேடி வரல? நான் எவ்வளவு நீதி செஞ்சேன், நான் தான் உபவாச ஜெபத்தில் இருந்தேன், ஏன் என்ன தேடி வரல? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் விட மேலானது எண்ணங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பாதாளத்துக்கு போயிட்டே மீட்டார். வேதம் சொல்றது, நாங்கள் அக்கிரமக்காரனாக இருக்கும் போது, நாங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மறுத்திருக்கும் போது கிறிஸ்து எங்களுக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாவங்களை அக்கிரமக்காக மறுத்திருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதுக்கு வேதம் சொல்றது, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நின்றாராம். இயலாது, யாராலும் இயலாது, அப்பாவால அம்மாவால தங்கச்சியால யாரால முடியாமல் போனுச்சு. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஒருவரால் மட்டும்தான் யோசேப். நீ நீதிமன்றத்தில் வழக்காடவில்லை, நீங்கள் குற்றவாளிகளாக தீர்த்த போது தான் மீட்டார். ஹல்லேலூயா. என் கண்பான தேவப்பிள்ளை சபை செவி கொடுங்க, சபை குடும்பம் செவி கொடுங்க. இந்த இடத்திலே அன்பான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அப்படி இருக்கும் போது ஒரு ஞாபகம் வருது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஞாபகம் வருதுனால பழைய ஏற்பாட்டிலே மனுஷனுடைய பாவங்களுக்காக பலியாக கொடுக்கப்பட்டது ஆடுகளை. உங்களுக்கு தெரியுமா? அந்த 5 அறிவு ஆடுகளை கூட எங்களுக்காக ஆசையாய் மறிக்கவில்லை, அதை கட்டாயப்படுத்தித்தான் அதை கொண்டார்கள். ஆமென். அந்த 5 அறிவு உள்ளதான ஆடு கூட எங்களுக்காக மறிக்கிறதுக்கு ஆசையாய் வரவில்லை. சொல்லுங்க, 5 அறிவு ஆடுகள் கூட ஆசையாய் வரவில்லை, பலவந்தமாகத்தான் மறித்த அதை கொண்டார்கள். ஆமென். வேதம் சொல்லுது, எங்களை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, கைகளை தட்டுங்க. எங்களை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதான் நான் சொல்கிறேன், பலவந்தமான எந்த கிரியையும் என் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பலவந்தமான எந்த கிரியும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பான சபையை எனக்கு செவி கொடுங்கள். வேதம் அப்படி இருந்தோம். ரைட், நல்ல வசனம் சொல்லுகிறது. சபை இதை பிடித்துக் கொள்ளுங்க. இதை நீங்க பிடித்துக் கொண்டாதான் அடுத்த கட்டம் பலமா இருக்கும் உங்களுக்கு. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. ஓ ஹல்லேலூயா. ஹே, வேற ஏதாவது சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் போது என்ன நடந்துச்சு? நீங்க யாரும் வார்த்தையில் இருக்கல, செவி கொடுங்க. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் மேல் அன்பு பிரசன்னமான போது. ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் இருந்ததான எங்களுக்கு தேவனுடைய தயவும் மனிதன் மேல் தேவன் வைத்த அன்பும் பிரசன்னமானது. ஹல்லேலூயா. அந்த அன்பு யார்? அந்த தயவு யார்? ஹல்லேலூயா. அந்த தயவும் அன்பு கிறிஸ்துவே. இப்படி நாங்கள் இருக்கும் போது அது பிரசன்னமானது. முந்தி அப்படி வாழ்ந்தது உண்மைத்தான், நான் முந்தி ஒரு காலத்தில் அப்படி நடந்தது உண்மைத்தான். இப்போ அந்த தயவும் அன்பும் பிரசன்னமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. முந்தி கீழ்ப்படியாமலும் பயக்காமலும் முட்டாள்களும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் இருந்தது உண்மைத்தான். சத்தியமா எங்க பக்கம் எந்த நியாயமும் இருக்கவில்லை, அவருடைய நீதி வந்து நின்று கொண்டது. ஹல்லேலூயா. எங்கட பக்கம் வந்து அவருடைய நீதி நின்று கொண்டது. அவர் நீதிமான பக்கத்தில் நிற்காமல் எங்கட பக்கம் நின்று கொண்டது. ஹல்லேலூயா, ஆமென்.
ஹல்லேலூயா. உங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கவில்லை, உங்களுடைய தண்டனத்தை குறைக்கவில்லை. செவி கொடுங்க சபை, உங்களுடைய தண்டனையை குறைக்கவில்லை. உங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு, அவர் உங்களை மீட்டதுக்காக உங்களுக்கு தண்டனை குறைக்கவில்லை. இது தேவனுடையதான மனதில் உள்ள தேவனுடைய திட்டம். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும், அந்த தண்டனை குறைக்கவில்லை. சொல்லுங்க, தண்டனை குறையவில்லை. நான் வெளியே வந்ததுனா தண்டனை குறையவில்லை. ஹல்லேலூயா. என் தண்டனை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்ட கைகளை தட்டுவோம் சபை. நான் சொல்றது உங்களுக்கு புரியல போல. ஹல்லேலூயா. தண்டனை குறைக்கவில்லை. அன்பாளர்களே, எங்களை மீட்க எங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்கவில்லை. பொது மன்னிப்பு எல்லாம் வாங்கடா முடிஞ்சிருச்சு உங்கள, இல்ல இல்ல இல்ல, அதே தண்டனை தாங்க. அப்படியே அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனது, அப்படியே அங்க பரிமாற்றமானது ஒரு நீதி உள்ள தேவன் மீது. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சபையே, இப்ப பிரசன்னமா இருக்கிறது. இன்னைக்கு அப்படி வாழ முடியாது. நேத்து வாழ்ந்திருக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வாழ முடியாது. ஏன்? அவருடைய அன்பு தயவு பிரசன்னமா இருக்கிறது. அஞ்சாவது வசனத்தை பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல். ஹல்லேலூயா. ஆமென். புதிதாக்குதல் வேலை ஆவியானவருடையது. மனுஷர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. புதிதாக்குதல் ஆவியானவரே. ஹல்லேலூயா. சபை குடும்பம் இந்த புதிதாக்குதலுக்குள்ள சபை வர வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் நம்மளை எப்படி மறுஜென்ம முழுக்கினாலே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஞானஸ்தானத்தில் எங்களை அப்படியே மறுஜென்மத்துக்கு கொண்டு வந்து விட்டார். சொல்லுங்க, நான் மறுஜென்மத்துக்கு வந்து விட்டேன். யார் என்னோட இல்லப்பா, நீங்க வேற எங்க இருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நான் மறுஜென்மத்துக்கு வந்து விட்டேன். பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கிரியை அல்ல. நீங்க ஒரு கல்லையோ ஒன்னு சுமக்கிறதுக்கு அல்ல. அவர் இரக்கத்தின்படி உங்களை மீட்க தீர்மானித்தார். ஒரு முழுக்கிலே நீங்க மறுஜென்மத்துக்கு வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த மறுஜென்மத்துக்கு வந்து விட்டீர்கள். இன்னொரு ஜென்மம்னா நான் பணக்காரனா மாறணும். இன்னொரு ஜென்மம் இருந்தா உனக்கு நான் இன்னும் கணவனாகவே மாறணும். அப்படி யாரு கணவன் சொல்றவங்க எடுத்துருக்காங்களா? இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் உங்களுக்கு மனைவியாவே இருக்கணும். அப்படி மனைவியால சொல்றீங்களா? இந்த ஜென்மமே போதுண்டாப்பா. அன்பான தேவப்பிள்ளை, நான் இந்த ஜென்மத்தில் ஏழையா இருந்துட்டேன், இந்த ஜென்மத்தில் சுகம் இல்லாமல் இருந்துட்டேன், இந்த ஜென்மத்துக்கு போய் நோய் வந்துட்டேன் நினைக்கிறீங்கன்னா சிம்பிளி ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் மறுஜென்மத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அது ஆவியான ஒரு புதிதாக்குதல். இங்கே தான் உங்களுக்கு ஆவியானவருக்கு சம்பூர்ணமாக உங்களை கீழ்ப்படுத்துகிற தன்மை வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு எங்களை சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான தன்மை உருவாக வேண்டும். ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை கொடுக்கும் போது, நீங்கள் கீழ்ப்படியும் போது, சபைக்குழு வேலையும் கொள்ளுங்க. சாத்தான் பயப்படுகிற பெரிய ஆயுதம் 2 இருக்கிறது. சாத்தான் பயப்படுகிற உங்களுடைய ஜெபம் அல்ல, உங்களுடைய உபவாசத்தை விட பலமானது ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிவும் சாத்தானுக்கு பயப்படுகிற 2 ஆயுதம். அவர் கீழ்ப்படுகிற தேவனுக்கு தன்னை சம்பூர்ணமாக கீழ்ப்படுகிறதான ஜனங்களோடு செயல்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவன் பயம். நீங்க கீழ்ப்படியும் போது அதுக்கு அங்கால அவன் உங்களோட செயல்பட மாட்டான். 2வது, நீங்க தாழ்மை அடையும் போது. ஆமென். கீழ்ப்படியும் தாழ்மையும் சாத்தானால ஜீவனிக்க முடியாத தன்மை உண்டாகும்.
சாத்தான் பயப்படுகிற பெரிய ஆயுதம் தான் கீழ்ப்படிவும் தாழ்மையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம், அதாவது மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அன்பான எங்கட கீழ்ப்படிவும் தாழ்மையும் ரெண்டு ஒன்றாகத்தான் பயணிக்கிறது. அது ரெண்டே பிரிக்க இயலாது. கீழ்ப்படிவும் தாழ்மையும் ரெண்டு ஒன்றாகத்தான் பயணிக்கிறது. நீங்கள் கீழ்ப்படியும் தாழ்மை உங்களுக்குள்ள அந்த நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படியவும் தாழ்மைப்படவும் நீங்கள் முயற்சித்தீங்கன்னா, நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க கிரியை செஞ்சிட்டீங்கன்னா அது கங்கல் அவனுக்கு செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலின் தாழ்மையின் உச்சகட்டம் பலி. ஹல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மையில் உள்ள உச்சகட்டம் என்னது? பலி. தன்னை சிறுவை பரியந்தம், அதாவது மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது கங்காலே ஒன்று அல்ல. ஹல்லேலூயா. சிலுவையில் உங்களை சம்பூர்ணமாக தாழ்த்தவும் கீழ்ப்படியவும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை புதிதாக்குறதுக்கான காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை, ஆசையை, முயற்சி அவர் உங்களை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது உங்களை புதிதாக நினைச்சு கொண்டிருக்கிறார். நீங்க கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. நீங்க அந்த பழைய சுபாவத்திலே இருக்க விருப்பம், அந்த பழைய எண்ணத்திலே இருக்க விருப்பம். அந்த பழைய மனுஷனை வேதம் சொல்லுது, அந்த பழைய மனுஷன் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுலடியா தெளிவாய் சொல்லுகிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தன்மை தாமை ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது இந்த மாம்சத்தில் இருக்கிறது என்னை நேசித்து எனக்காக தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மறுஜெமத்தை கொண்டு வர விருப்பம் ஆவியானவர். அந்த மறுஜெமம் வேதம் சொல்கிறது, அது உங்களை பரிசுத்த புதிதாக்குதல் நடக்கிறது. நீங்க ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது, உங்களை பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே செவி கொடுங்க. நீங்க ஆசையாய் செய்த, முந்தி பண ஆசையோடு இருந்தீங்கன்னா, முந்தி பெருமையோடு இருந்தீங்கன்னா, முந்தி ஏதாவது அடிமைத்தனம் இருந்தீங்களா, அந்த புதிதாக்குதல் அதை குறித்து உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் புதிதாகிறதுக்கான அடையாளமே நீங்க முந்தி செய்த பாவம் இப்போ உங்களுக்கு வெறுப்பாய் மாறுகிறது. அது குறித்து இப்ப ஆசை இல்லை உங்களுக்கு. ஹல்லேலூயா. சபை செவி கொடுங்க. நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான பிரதான அடையாளம் தான் பவுலடிகிறார். இது பாவம் இல்லை என்று வாதாடவில்லை. ஹல்லேலூயா. இது பாவமா இல்லையா என்று சொல்லவில்லை. அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, இது இப்ப எனக்கு தேவை இல்லை, பொய் எனக்கு தேவைப்படல. ஹல்லேலூயா. இந்த வஞ்சனை தேவைப்படல, இந்த விபச்சாரங்கள் தேவைப்படல, எனக்கு இப்ப வெறுப்பு. அந்த வெறுப்பு எப்படி உண்டு பண்ணுகிறது? ஆவியானவர் புதிதாக்குறதுனால நடக்கிறது. நீங்கள் இன்று எதை ஆசையாய் செய்கிறீர்களோ ஆவியானவர் அதை வெறுக்க செய்கிறார். அப்பொழுது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கிட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசையா இருக்கிறது இப்போ உங்களுக்கு வெறுப்பாக மாறுகிறது என்றால், முந்தி ஆசையா இருக்கிறது அப்ப இச்சையாக மாறி அது பாவமாக இன்னும் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் புதிதாக்குதலுக்கு வரவில்லை. நீங்கள் உங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் முழு கிரியையை கொண்டு காண்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்களை முன்வைக்க பார்க்கிறீர்கள். நீங்க செய்த நன்மைகளை சொல்ல பார்க்கிறீர்கள். வேதம் சொல்லுது, உங்களோட எல்லாமே தூக்கி அவங்க ஒரு பக்கத்துல வச்சுட்டு நீங்க வாங்க. நீங்க செய்த கிரையினாலே அல்ல, அவருடைய இரக்கத்தை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை விசுவாசிங்கள். பின்னுக்கு இருக்கிற வாலிபர்களின் சகோதரன் செவி கொடுங்க. அவருடைய இரக்கத்தை விசுவாசிங்கள். பாவிகளை நீதிமான் ஆக்குற ஒருத்தரிடத்தில் வைக்கிற விசுவாசமே ஒருத்தனை நீதிமான் ஆக்குமா? ஆமென். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு நீங்க இதை பிடித்துக் கொள்ளவில்லை. பாவியை நீதிமான் ஆக்குற ஒருவரிடத்தில் நாங்க வைக்கிற விசுவாசமே அவனை நீதிமான் ஆக்குமானால், நீங்க யாரு ஒருத்தரை குற்றப்படுத்தீங்கன்னு பவுல் கேட்கிறார். நீங்க எப்படி குற்றப்படுத்தீங்க? அவர் பாவிகளை நீதிமான் ஆக்குற ஒருவரை அவர் விசுவாசிக்கிறார்.
எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, இது நான் சொல்லிட்டு நான் என்ன பக்கத்துக்கு போவேன். விசுவாசம் நிறைய பேர் இதை குழப்பிக் கொள்கிறார்கள். செவி கொடுங்க. வேதத்தில் அத்தனை அற்புதங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாடுல அத்தனை அற்புதங்கள் இருக்கிறது. நீங்க அத்தனை அற்புதங்களை கொண்டு வந்து அதே மேல நீங்க விசுவாசம் வைத்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அத்தனை அற்புதங்களை கொண்டு வந்து நீங்க வைத்து இதை விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்படுகிறீர்கள்? எப்படி நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள்? தேவனுடைய ஒரு கிரியை. ஹல்லேலூயா. சும்மா ஒரு கிரியை அல்ல, ஒரு முழு உலகத்துக்காக செய்த ஒரு கிரியை விசுவாசிக்கிறோம். அது என்ன கிரியை? நான் எடுத்து வாசிப்போம். என் மனதுக்கு இருக்கப்பட ரோம யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 27 ஒரு வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பின்னுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 6ஆவது அதிகாரத்திலே 27, 28. இயேசு கிறிஸ்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் புசிக்கிறதுனாலே என்ன தேடுகிறீர்கள். ஆமென். இப்ப நீங்க என்ன பின்பற்றீங்க ஏன் தெரியுமா? அப்பம் புசிக்கிறதுனாலே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு கிரியையை நடப்பீங்கள். செவி கொடுங்கள். நித்திய ஜீவன் வர காட்டி நிலை நிற்கிற ஒரு கிரியையை நடப்பீங்கள். எனக்கு செவி கொடுங்க சபை. நான் எங்கே போல பிரசங்கத்தான் இருக்க எனக்கு தெரியும். செவி கொடுங்க. நித்திய ஜீவன் வரையும் நிலை நிற்கிற ஒரு கிரியையை நடப்பீங்கள். கிரியையை நடப்பீங்கள். அந்த கிரியை என்னன்னு சொல்லுகிறார் பவுல். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 29வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். வாவ், கைகளை தட்டுங்களா, கைகளை தட்டுங்க பலமாய். ஹல்லேலூயா. தேவனை அனுப்புற குமாரனை கிறிஸ்துவை விசுவாசிப்பது அந்த கிரியை. இது உலகம் முடியும் பரியும் நிலை நிற்கிற ஒரு கிரியை. சும்மா ஒன்றை விசுவாசிக்கவில்லை. நாங்கள் ஒரு அற்புதத்தை தூக்கிட்டு வரவில்லை, அற்புதத்தில் சொந்த காலை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் அடிப்படையில் தான். நீங்க ஒரு அற்புதத்தையும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய மனநிலைமை இருக்கிறது. நாங்களோ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறோம். குமாரனை பற்றி விசுவாசனாலே பலமா இருக்கிறோம். அன்பு சபையே, புதிதாக்குதல் அத்தியாவசியம். சபைக்கு ஒன்றை விட்டுவிட முடியாமல் தவிக்கிறீர்களானால் உங்களை பாவி என்று நாங்கள் தீர்க்காமல் பாவியை நீதிமானாக்கிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களை கீழ்ப்படிய பண்ணுங்கள். இது சுவாதீன அடிமைத்தனம், ஆவிக்குரிய அடிமைத்தனம். நாங்களாகவே எங்களோட சைலங்களை எங்களோட அவயவங்களை அவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுப்பது. ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன், அந்த 5 அறிவு உள்ள ஆடுகள் கூட எங்களுக்காக ஆசையை மறைக்க முன் வரவில்லை. 5 அறிவு படித்த ஆடுகள் கூட சகல ஞானம் படித்த தேவன் முன் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பலவந்தமாய் தான் கொண்டார்கள். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பும் தயவும் பிரசன்னமாக இருக்கும்படியாக. நீங்க ஒன்றுக்கு அடிமையாக இருக்கீங்களானால், அன்பானவர்களே, உங்களை மாதிரி ஒரு நஷ்டமான ஒரு புத்தீனமான மனிதன் யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? அன்பு தயவு வெளிப்பட்டிருக்கும் போது திரும்ப ஏன் செய்கிறீர்கள்? சாப்பாடு இல்லாத போது பட்டினியா இருந்தீர்கள், உண்மை. இப்பொழுது ஏன் இருக்கிறீர்கள்? ஆடை இல்லாத போது நிர்வாணமாக இருந்தீர்கள், இப்பொழுது ஏன் இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒப்புக் கொடுக்கு. உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விட அவர்களுக்கு பிரயோஜனம், என்னை விட அவர்களுக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஸ்ரீலங்காவுக்கு வரவில்லை. இன்னும் முழு உலகத்தில் ஆவியானவராய் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் கால்கள் இங்க படவில்லை. ஆவியானவர் எல்லா இடங்களில் இருக்கிறார். ஹல்லேலூயா. காண்பான தேவப்பிள்ளை, உங்களோட தன்மையை மாற்ற அவர் புதிதாக்குற வேலையை செய்கிறார். இடம் கொடுக்க ஆசையா?
நீங்க அதில் இது ஆசைப்பட வேண்டாம், இந்த எண்ணங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம். இது இல்லை உங்களோட சுபாவம். அவர் புதிதாக்குறார் உங்களை, உங்களுடைய எண்ணங்களை புதிதாக்குறார், உங்களோட மனசை புதிதாக்குறார், உங்களுடைய எதிர்காலமே புதிதாக்குறது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய தயவும் அன்பும் பிரசன்னமானது. அந்த இடத்துல நின்றுக்கோங்க, இங்கிருந்து பாருங்க. பவுல் சொல்கிறார், நான் இங்கிருந்து பார்க்கும் போது என்னுடைய பழைய கிரியை குறித்து எனக்கு வெட்கமாய் தோன்றுகிறது. சபை செய்ய கொடுங்க, அவருடைய தயவு அன்பு கிட்ட நின்று கொண்டு பாருங்க உங்களோட பழைய வாழ்க்கை. அது எப்படி தோணுதா? எப்படி தோணுதா? எப்படிங்க தோணுதா? திலீப், எப்படி தோணுது? வெட்கமாய் தோணுதா? வெட்கமான கிரியைகளை தான் நாங்கள் ஞானமாக செய்து கொண்டிருந்தோம். இங்கிருந்து பார்க்கும்போது நாங்கள் செய்ததெல்லாம் முட்டாளா தோன்றது. அந்த முட்டாளான கிரியை தான் நாங்கள் ஞானவானாக செஞ்சு கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அவருடைய தயவுக்கும் அவருடைய அன்பு கிட்ட நீங்க நிற்கும் போது தான் உங்களை புதிதாக்க ஆரம்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களோட புறம்பான மனிதனை அழித்து நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்க என்று சொல்லுகிறார். உங்களோட புறம்பான மனிதனை அழித்து நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாகுங்கள். ஹல்லேலூயா, புதிதாகுங்கள். ஒருவர் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒளிந்து போயின. எங்கே ஒளிந்து போன? நாங்கள் அதை தூக்கி வேறு எங்கேயும் போடவில்லை, எல்லாமே சிலுவைக்கு போட்டோம். ஹல்லேலூயா, சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, கம்பினால் செய்யப்பட்ட சிலுவைக்கு வல்லமை இல்லை, சிலுவை பற்றிய வெளிப்பாடுக்கே வல்லமை இருக்கிறது. யாரு வர விருப்பம் அந்த ஆவியானவர் கிட்ட? யாருக்கு வர விருப்பம் அந்த ஆவியான புதிதாக்குதல்? நான் புதிதாக வேண்டும், நான் ஆசையால் செய்து எனக்கு வெறுக்க வேண்டும், எனக்கு இப்ப ஞானமாய் தோன்றது உங்களுக்கு வெட்கமாய் மாற வேண்டும். அன்பானவர்களை, தாழ்மையும் கீழ்ப்படியும் உங்களை பலமானத்துக்கு கொண்டு போகிறது. சாத்தான் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கெடுக்கவோ வேற பக்கம் அவர் யோசிக்கவில்லை. நீங்க புதிதாக்குறதை அவர் நிறுத்துவார். நீ புதிதாக்குறதை பற்றி யோசிக்கவோ பேசவோ அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது எனக்கு விளங்காத பகுதியாகவே மாற்றி விட்டார், எனக்கு புரியாத பக்கமாகவே மாற்றி விட்டார். ஆவியானவர் சபையிலே புதிதாக்குதல் வேலையை செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து நாங்கள் பரலோகத்திலே, நாங்கள் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையின் வந்த பின்பு நாங்கள் பரலோகத்திலே 7 வருஷம் தான் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா, 7 வருஷம் தான் பரலோகத்தில் அவரோடு நாங்கள் அந்த திருமண கொண்டாடத்தில் இருக்க போகிறோம். 7 வருஷம் மட்டும்தான் நாங்கள் பரலோகத்தில் நிற்க முடியும். அந்த 7 வருஷத்துக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்காக ஒலிவ மலைக்கு வருவார். வரும்போது நாங்களும் சேனையாக வருவோம். ஆமென். இப்போ இஸ்ரவேலுக்கு யாருக்கும் போக முடியாட்டி கவலைப்படாதீங்க. ஒரு நாள் கிறிஸ்துவோடு நாங்கள் ஒலிவ மலைக்கு வரப்போகிறோம். ஆமென். அவருடைய சேனையாக வந்து அதுக்கு பின்பு 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு, அப்புறம் அவர் பூமியை சுத்திகரித்த பின்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு பின்பு செவி கொடுங்க. இதோ புதிய வானம், இதோ புதிய பூமி. ஹல்லேலூயா. இந்த பூமியை சரிப்படுத்தி எங்களை வாழ வைப்பதில்லை. இதோ புதிய பூமி, இதோ புதிய வானம். ஹல்லேலூயா. இதோ புதிய பூமி, இதோ புதிய வானம். இந்த உள்ள பூமியை அவர் சரிப்படுத்தி அங்க கொஞ்சம் பாதாம் பூசி, இங்க கொஞ்சம் சிமெண்ட் பூசி, இங்க கொஞ்சம் டைல் போட்டு இந்த மரத்தை இங்கிட்ட செஞ்சு, நோ நோ நோ, அப்படி செய்யல. புதிதாக, ஹல்லேலூயா, எல்லாம் புதிதாகும். ஆமென். அந்த புதிதாக்குதலுக்குள்ளாக செல்லக்கூடியவர்கள் இன்று புதிய ஆவியான புதிதாக்குதலுக்குள்ளாக செல்கிறவர்கள். ஹல்லேலூயா. இதோ புதிய வானம், புதிய பூமி என காண முடியும். எனக்கு காண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை வாசிச்சு முடிக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 4:6 வசனம் 14 15. அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் 6வது அதிகாரத்தில்
14-15 கலாத்தியர். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்க நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா. நீங்க நிறைய காரியங்களை தீர்த்து கேட்டிருக்கீங்க. ஆனா அத்தியாவசியத்தை பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் செய்யணுமா செய்யக்கூடாதா, நல்லதா கெட்டதா, இப்படி சொல்றது சரியா பிழையா? ஆமென். பவுல் சொல்ல வேணாம், நீங்க புதிய சிருஷ்டியே காரியம். நீங்க புதிய சிருஷ்டியாக மாறாத வரையும் எல்லாமே பிரச்சனை. புதிய சிருஷ்டியாக மாறும் போது ஒன்றை மாத்திரமே, அது சிலுவையில் அறையப்பட்ட அவரை மாத்திரம் தான் உங்கள் நோக்கமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் அழகா சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை, அதாவது நானோ, மற்றவங்க எப்படியோ தெரியாது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தது அல்லாமல் வேற ஒன்றை பற்றியும் மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை இந்த சிலுவையை தவிர. பதில பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பதில பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமென். நானோ இயேசு கிறிஸ்துவை சிலுவை பற்றியது அல்லாமல் வேற எதையும் பற்றியும் நான் மேன்மை பாராட்ட இருப்பேன். நிறைய காரியம் இருக்கு உயர்த்த, ஆனா அவர் சிலுவை அந்த புதிய சிருஷ்டியாய் மாறும் போது, ஹல்லேலூயா, உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களோட நோக்கம் எல்லாம் மாறுகிறது. எங்கேயோ போன எங்களை வேற பக்கமாய் திசை திருப்புறார். நான் முந்தி எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை இப்ப ஆசையாய் செய்ய வைக்கிறார். ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை, வேதத்தில் நிற்க முடியவில்லை, ஆராதனை நிற்க முடியவில்லை, தூக்கமாய் வருகிறது, பலவீனமாய் இருக்கிறது, நமஸ்காரிக்கமாக முடியாது. இங்க வா, இங்க வா, முழங்கால் படு, புதிய சிருஷ்டியாய் மாறுங்க. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் மாக்க ஆவியானவருக்கு சம்பூர்ணமாய் உங்களை கீழ்ப்படிங்க. உங்களை தாழ்த்துங்க. ஆவியானவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னால கஷ்டமா இருக்குது, என்னுடைய கிரியை என்னை வேதனைப்படுத்துகிறது, நான் செய்து நானே அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறேன், நான் விருப்பமில்லாததை செய்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் விருப்பமில்லாததை செய்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த சுபாவான், அந்த பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஆமென். ஆவின் பிரமாணமோ மரணம் பாவம் என்ற இரு பிரமாணங்கள் என்னை விடுதலை ஆக்கியது. ஆமென். இந்த பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கியது. ஆனா ஆவின் பிரமாணமோ மரணம் பாவம் என்ற இரு பிரமாணங்கள் இருந்து என்னை விடுதலை ஆக்கியது. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறிஞ்சிட்டேன், இந்த உலகமும் என்னை சிலுவையில் அறிஞ்சிருச்சு. ஆமென். ஆமென். நான் இந்த உலகத்தை சிலுவையில் அறிஞ்சிட்டேன், இந்த உலகம் என்ன செஞ்சிருச்சு? சிலுவையில் அடைஞ்சிருச்சு. ஆமென். மேன்மையை கண்டு கொண்டேன். மேன்மை எது என்று புரிந்து கொண்டேன். விடுதலை எது என்று அறிந்து கொண்டேன். எது நான் புதிய சிருஷ்டியாக மாறாத வரையும், ஆமென், எனக்கு உண்மையான சந்தோஷம் உட்படுவதில்லை. எனக்கு என்ன செய்ய நடக்கணும்? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஏன்னா எங்கட சந்தோஷம் ஆசீர்வாதத்தோடு தங்கி இருக்கிறது. எங்கட சந்தோஷம் நன்மையோட தங்கி இருக்குது. அவருடைய ரட்சிப்போடு, அவருடைய விடுதலையோடு தங்கவில்லை. ஆமென். எனக்கு அழகான வார்த்தை, கிறிஸ்து சிலுவை பற்றி அல்லாமல் இந்த பூமியில உயர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். இது கெட்டு போறவர்களுக்கு இது ஒரு பைத்தியம், எங்களுக்கு இது தேவ பலன். ஹல்லேலூயா. உங்களை புதிதாக்குற ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாமே மாற்றக்கூடிய ஆவியானவர் உங்களோட எண்ணங்களை, உங்களோட சிந்தனை, எதுக்கு நீங்க ஆசையா இன்று ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதை வெறுக்க செய்வார். எது நீங்கள் தேவனை பற்றி ஆசையும் விருப்பம் இல்லாமல் ஒதுங்கி நிற்கிறீங்களோ உங்களை தேவனுடைய பக்கத்துக்கு இழுக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இதை பவுலுடைய ரோமர் புத்தகத்தில் சொல்லுகிற ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அது மட்டும் வாசிப்போம். விருத்த சேதனம் செஞ்சு ஒண்ணு இல்லைங்க, செய்யாமலே ஒண்ணு இல்லை. சொல்லுங்க, விருத்த சேதனம் பதில பார்த்து சொல்லுங்க, செஞ்சியும் பிரயோஜனம் இல்லை, செய்யாமலே ஒண்ணும் இல்லை.
புதிய சிருஷ்டியே காரியம். புதிய சிருஷ்டி இல்லாம நீங்க செய்யறது எல்லாமே வீண். புதிய சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா, ஆமென். பவுலுக்கு சண்டை பிடித்தார்கள், வீட்டு சேதனம் பண்ணணும், பண்ணாதான் அவன் கிறிஸ்தவனா மாறலாம். பவுல் சொல்லுகிறார், போங்கடா, விதசேதம் பண்ணி நீங்க என்னதான் செஞ்சீங்க? சரி, விதசேதம் பண்ணாம நீங்க என்ன செஞ்சீங்க? ரெண்டும் வீண். புதிய சிருஷ்டியா மாறுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் வாளே தேவனால் பிறந்தவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆவியால் பிறந்தவர்களே தேவனுடைய பிள்ளைகள். இது கஷ்டமான ஒன்று அல்ல. உங்களுக்கு யார் இவ்வளவு இது பெரிய பாரம் என்று சொன்னது? யார் இது உங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னது? நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்காக மறுத்து நாங்கள் உயிர்த்தெழுந்து விட்டோம். ரொம்ப நின்றுட்டு இருக்கீங்க, யோசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல், சபை நீங்க இந்த வேஷம் தரிக்க தேவையில்லை. செய்யக்கூடிய நீங்க வேஷம் தரிக்க தேவையில்லை. நீங்க வேஷம் தரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. தேவனுடைய நன்மையும், நீங்க வேஷம் தரிக்க தேவையில்லை. உங்களோட சுபாவத்தை பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். வாவ், ஹல்லேலூயா. நீங்கள் புதிதாகிறதினாலே நீங்கள் என்னவா மாறுவீர்கள்? லட்சுமி, மறுரூபமாய் மாறுவீர்கள். அவருடைய நன்மை, அவருடையதான நன்மையும், வேற என்ன? நன்மையும் சித்தம் தானே. அவருடைய நன்மையும் அவருடைய சித்தமும் பரிபூர்ணமான தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்க பகுத்தறிவு யாருக்கு உண்டாகும்? புதிதாக்குற ஜனங்களுக்கு. யாருக்கேன் பகுத்தறிவு இல்லை. இந்த பூமிக்குரிய பகுத்தறிவு இருக்குது உங்களுக்கு. ஆவிக்குரிய பகுதி புதிதாய் பிறந்தவர்களுக்கு தான் அந்த பகுத்தறிவு வருகிறது. தேவனுடைய சித்தம் என்ன, எதை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நன்மை என்ன. இங்க மற்றவங்க எல்லாருமே வேஷம் தரிக்க வரும். ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய விளங்காததுனாலே. அவங்களுக்கு புதிதாக்குதல் இல்லாதவர்கள் தான் வேஷம் தரிக்க வேண்டும். நான் விஜயகுமாரனாய் நடிக்க தேவையில்லை. நான் நடிக்க வேண்டுமா? நான் விஜயகுமாராய் பேச தேவையில்லை. ஏன்னா நான் தான் அவர். என் சுபாவமே அதுதான். நான் சுரேஷ் மாதிரி தான் பேசினா தான் அவர் மாதிரி நடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் விஜயகுமார் மாதிரி நடக்க தேவையில்லை, விஜயகுமார் மாதிரி யோசிக்க தேவையில்லை. நான் தான் அவர். பரிசுத்த ஆவியானவர் என்பது எங்களை புதிதாக்குறதுனாலே அவருடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய சித்தம் பரிபூர்ணத்தை அவர் விளங்கப்படுத்துவார் புதிதாக்குற ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. எதை தெரிந்து கொள்ள, இது முக்கியம் என்று தெரியவில்லை. என்ன அன்பான சபையை, கண்களை மூடிக்கொள்ளுங்க.